என்ன கேள்வி முயற்சியாக மினி பேருந்திற்கான விரிவான திட்டத்தின்படி வேலூர் மாவட்டத்தில் 4 புதிய வழித்தடங்கள் மற்றும் 14 மாற்றி அமைக்கப்பட்ட வழித்தடங்களில் மினி பேருந்துகளை தொடங்கி வைக்க வருகை புரிந்துள்ள மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களையும், நிகழ்ச்சி கலந்து கொண்ட சேர்த்துக் கொண்டுள்ள அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும், வேலூர் மாநகராட்சி மேயர் அவர்களையும், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அவர்களையும், மாநகராட்சி துணை மேயர் அவர்களையும், மண்டல குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அமல விஜயன் அவர்களே, வணக்கத்துக்குரிய வேலூர் மேயர் அவர்களே, துணை மேயர் அவர்களே, மண்டல குழு தலைவர் அவர்களே, போக்குவரத்துறை அலுவலர் மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மாநகராட்சி மேயர் சுஜாதா ஆனந்தகுமார் அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பாபு அவர்களே, துணை மேயர் சுனில்குமார் அவர்களே, இந்த மண்டலத்தில் உள்ள பகுதி வெங்கடேசன் ஆஞ்சலா கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, நன்றி உரை ஆற்றியிருக்கிற ரமேஷ் கண்ணன் போக்குவரத்து ஆய்வாளர் அவர்களே, எங்களை எல்லாம் வரவேற்ற வட்டார போக்குவரத்து அலுவலர் சுந்தரராஜன் அவர்களே, இந்த விழாவில் கலந்து கொண்டு என்ன பேசுகிறார்கள் என்று கேட்டு அதை அடுத்த நடவடிக்கை எடுக்கலாம் என்பதற்காக வந்திருக்கின்ற பஸ் ஓனர் நண்பர்களே, உங்களை யாரும் நான் பார்க்காத வண்ணம் சுவர் வைத்ததை போல் நின்றிருக்கக்கூடிய என் பத்திரிகை நண்பர்களே, கண்டு கூட பார்க்க நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த திட்டத்தை பிடித்து எல்லா நண்பர்களும் பேசினார்கள், மகிழ்ச்சி. இந்த மன்றத்தில் என்னுடைய சகோதரர் அமைச்சர் சிவசங்கரன் அவர்கள் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, நீங்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒரு இளைய அமைச்சராக இருந்தாலும் இந்த துறையில் படுவேகமாக பாடுபட்டு தலைவருடைய நற்பெயரை பெற்றிருக்கிறார். எனவே அவர் கேட்டுக்கொடுக்கிடங்க நான் ஒரு நாள் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொன்னேன். தலைவர் அவர்கள் சென்னையில் அல்ல, இன்றைக்கு தஞ்சையில் இருக்கிறார். ஆக இரவு மதியம் 5 மணி ஃப்ளைட் தெரிஞ்சு இப்படிதான் சென்னை வருகிறார். எனவே தஞ்சை மாவட்டம் தலைநகரான தஞ்சையில் இன்றைக்கு இந்த பஸ் மினி பஸ்களை துவக்கி வைக்கிற விழாவில் அவர் கலந்து கொண்டிருக்கிறார். நான் இந்த விழாவில் இருக்கிற சுந்தரராஜன் அவர்களுக்கு கலெக்டருக்கு தெரிவிக்கிறேன், சில திட்டங்கள் வருகிறது, ஆனால் எவருக்கும் தெரியாமல் அந்த திட்டத்தை சிலர் மட்டும் அனுபவித்து விடுகிறார்கள், மற்றவர்களுக்கு தெரிவதில்லை. உதாரணத்துக்கு ஒரு சொல்லுகிறேன், இப்படி ஒரு மினி பஸ் திட்டம் இருக்கிறது, அதை நாங்கள் இத்தனை நாளைக்கு விட போகிறோம், அமைச்சர் என்ன சொல்கிறார் என்று கேட்டிருந்தால் என் தொகுதியில் இருந்த நிலைமைகளை சொல்லியிருப்பேன். விழாவுக்கு வா என்ற பொழுதுதான் என்ன விழா என்று கேட்டேன். இப்படி ஒரு விழாவை சொன்னார்கள். எனக்கு மிக கோபம் கொண்டது. விழாவுக்கு வர முடியாது என்று சொல்லியிருக்க முடியும், ஆனால் கலைஞர் அவர்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அதே பணியை செய்கிற பொழுது ஒவ்வொரு அமைச்சரும் அந்த மாவட்ட தலைவர்களை கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விட்டதால் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆக இந்த டிரான்ஸ்போர்ட் அல்ல,
வேறு எந்த திட்டமானாலும் வர வேண்டும். நான் அதை பற்றி ஏனென்றால் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். இதே என்னுடைய திட்டத்தை காட்டினார்கள், எனக்கு தெரியும். அதாவது என் தொகுதி பரவாயில்லை, நான் ஒத்துக்கொள்கிறேன். கொஞ்சம் சராசரி பஸ் போகிறது, கொஞ்சம் வண்டி விட்டால் போதும். ஆனால் நம்முடைய கேவி குப்பமும் அணைக்கட்டும் சிறு சிறு கிராமங்களுக்கு உள்ளே போக வேண்டிய நிலை இருப்பது, மலையில் ஏறி இறங்கக்கூடியது. அதே போல் குடியாத்தத்தில் ஒரு பகுதி அப்படி நிலைமை இருக்கிறது. ஆகவே அமைச்சராக இருக்கிற எனக்கே என் தொகுதிக்கே எல்லாம் வேண்டும் என்று நான் கேட்கவில்லை, அதற்காக இங்கே பேசவில்லை. கேவி குப்பத்துக்கு எங்களுக்கு எம்எல்ஏ இல்லை. அவனுக்கு தெரிஞ்சிருந்தால் தானே, அல்லது எனக்கு தெரிஞ்சால் அதையாவது அது நாங்கள் எடுத்து செய்ய முடியும். ஆக இந்த திட்டம் அறிவிப்பது இது முதல் நல்ல முறையில் இருக்கட்டும் என்று நான் அறிவுரை கேட்டுக்கொள்கிறேன். இந்த மினி பஸ் விடுவதை பற்றி நீண்ட நாள் கோரிக்கை. நான் எதிர்கட்சியாக இருக்கும்போது கேள்வி கேட்டிருக்கேன். ஆளுங்கட்சியான பிறகும் அமைச்சரவையில் முதல்வர் இந்த மினி பஸ் வேண்டும். காரணம், கொஞ்சம் தூரம் நடந்து வருகிற 2 மைல் 1 மைல் நடந்து வந்து பஸ் பிடிக்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. நாம் எல்லா ஊருக்கும் சாலை போட்டிருக்கிறோம், வேண்டுமானால் இன்னும் போடலாம். ஆக ஒரு மினி பஸ்களை விடுவதால் எந்த விதமான ஐக்கம் கிடையாது, நல்ல வசூல் ஆகும். ஆனால் என்ன சில பேர் என்று கேட்டால் அவங்க ஊரில் வாரத்துக்கு ஒரு நாள் தான் பஸ் ஏறும். ஆனால் அவங்க ஊருக்கு பஸ்ஸு ரெகுலராக வேணும்னு கேட்பான். பஸ்காரனை கேட்டால் கலெக்ஷனே இல்லை சார், நாங்கள் 2 பேர் தான் டிரைவர் போயிட்டு வர்றோம் சார் அப்படின்னா. அப்படி இருக்கிற ஊர்களுக்கு கொடுக்க முடியாது. காரணம், அவர்களுக்கு வருமானம் வராமல் வரக்கூடாது, அல்லது பெருத்த வருமானமுடைய இன்னொரு ரூட் இருக்குமானால் அதுக்கு அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம். எனவே பஸ் ஓனர்கள் நீண்ட நெடுங்க ஒரு காலத்தில் வேலூரில் கொடிகட்டி பறந்தவர்கள் அவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு 2-3 விஷயங்களில் வேலூர் பிரமாதமாக இருக்கும். சைவ சாப்பாட்டை இந்த ஊரில் சாப்பிட்ற மாதிரி எந்த ஊரில் சாப்பிட முடியாது. ஆனால் இன்றைக்கு அந்த ஹோட்டல்கள்லாம் இல்லை. அதே போலதான் பஸ். நீங்கள் வந்தவாசியில் இருக்கிற கடைசி வரையில், திரும்பி வரையில், இந்த பக்கத்தில் கிருஷ்ணகிரி கடைசி வரையில் பறந்து விரிந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது. ஆனால் பல காரணங்களால் இன்றைக்கு பஸ் ரூட்டை விற்க வேண்டிய நிலையில் பலர் வந்திருக்கிறார்கள். எனக்கு தெரியும், இந்த சவுகார்பேட்டை சேடுகள் வீட்டில் இந்த பஸ்ஸுக்காக கடன் வாங்கிவிட்டு அதை மாற்றி கொடுப்பதற்கு பலர் தயிர்வதை என்னுடைய நண்பர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் நட்டம் போடாமல் இருக்க வேண்டும். நட்டம் வந்தால் சமாளிக்க முடியாத ஒரு இலாக்கா இது. ஆகையினால் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை கொண்டு ரூட்டில் நல்ல ரோடு உறவு போட்டு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்லாவிட்டால் பெரிய வண்டி கிடையாது, சின்ன வண்டி கிடையாது. இதே சொல்கிறாங்க, 2 கண்டக்டர் பஸ் தவிர மற்ற 25 பேர் ஏற்றுறாங்க. 25 பேர் ஏற்றுறதால கலெக்ஷன், 5 பேர் 3 பேர் ஏன்னா என்ன கலெக்ஷன்? நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், ஓட்டுக்காக யார் யார் கேட்குறானோ அங்கெல்லாம் கொடுங்க பஸ்ஸை. ஏன் வருஷம் கொடுக்குறான், அவன் பாவம் விட்டுட்டு போடுறான், விட்டுட்டு போயிட்டு பஸ்காரன் விட்டுட்டு போயிடறான். ஆகையினால் அரசியல்வாதிகளும் கொஞ்சம் அனுசரித்து நிலைமைகளை புரிந்து கொண்டு ரூட்டுகளை கேட்க வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பஸ்ஸு இன்னும் சிறக்க வேண்டும், பல மூலை முடுகளுக்கெல்லாம் போய் வர வேண்டும் என்பதை தெரிந்து எனக்கு இந்த மாவட்டத்தில் எந்தெந்த இடம் அப்படி என்பதை தலைகீழ் பாடம். ஆகையினால் இந்த சுந்தரராஜன் அவர்கள் அடுத்த முறை பஸ் வந்தால் இடத்தை கலந்து விட்டு விட வேண்டும் என்று கேட்டு பாட்டு எழுத்து விடைபெறுகிறேன். எடப்பாடி பழனிசாமி 2000 கோடி அணைகள் தடுப்பணைகள் கட்டுறதுக்கு ஒதுக்குனாங்க, இது வரைக்கும் ஒன்று கூட கட்டல அப்படின்னு நேற்று அரக்கோணத்தில் 2 நாளைக்கு முன்னாடி குற்றச்சாட்டு சொன்னார். எங்கே கட்டியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். சொல்லுங்கள்.
எனக்கு குரானான்னு போட்ட பஸ்ஸுக்காரன் யார்? இஷ்டத்துக்கு ஏதாவது போடுறதா? ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் வரவே கொடுக்குறதா? உடனே அதுக்கு குரானான்னு போடுறதா? பெரிய மக்களை பண்ணது வேலூர் பிரஸ் தான். யார் ஒரு பிரஸ்காரன்? நான் ஒன்று கேட்குறேன், உங்களோட நான் தோழமையோடு போட்டிருக்கேன். தப்பு தான் போடுங்க, நான் வேணான்னு சொன்னேன். அது நான் பரவாயில்ல, உங்களோட ப்ரெஸ்ஸுக்குள்ள அதிக மரியாதை வச்சுக்கிறோம் தான். ஏன்னா ஒரு பிரஸ் தான் கண்ணும் கருத்தும் நமக்கு சொல்கிறது. அந்த பிறகு கொண்டு சும்மா போய் போடலாம். ஊரில் இருக்கிறவெல்லாம் போட்டு எனக்கு என்னாச்சு கேட்கலாம். 1000 பேரை போகுது. ஆகையினால போகிறோம். இப்போ உலகத்தில் என்ன வேணாலும் எடுத்து பார்த்தா 10 நிமிஷத்தில் சிவத்தி பண்ணிடலாம். நாம் அதை வச்சுக்கிட்டே திருமணம் போயிடும். வேலையை சேர்ந்து இங்கே ஒரு அடிப்பட்டால் போய் பார்ப்பா தான் அங்கே தான் போடணும். அது விடவா சில நேரங்களில் அசதியாக இருக்கும், காய்ச்சல் வர மாதிரி போய் பார்த்துரும். அதனால தவறாக போடாதீங்க. தவறாக போடுற இழவு நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் எனக்கு போகிறான்னு நினச்சிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சரி விடுங்க, நடந்தவைகளாக இருக்கட்டும், இது நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். சார், இப்போ விடியல் பேருந்து வந்தப்போவே ஆட்டோ ஓட்டுநர்கள் ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்க சார். இப்போ சிற்றுந்துகள் வரதுனாலையும் சில கிராமப்புற பகுதிகளில் இயங்குகிற ஆட்டோ ஓட்டுநர்கள் பாதிக்கப்படுறதா ஒரு தகவல் இருக்குது. இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கா சார்? ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வருமானம் வர்ற மாதிரி ஏதாவது? இந்த சிற்றூர் பஸ் வந்தாலே இல்லை, அது மட்டும் இல்லை சார். மகளிர் திட்டங்கள்னால ஆட்டோ ஓட்டுநர்கள் கொஞ்சம் பாதிச்சாங்க. அது மாதிரி அவங்களுக்கு ஏதாவது அடுத்து பார்க்கலாம். அடுத்து ஒரு கவருக்கு அந்த கஷ்டத்தை இப்படி ரெக்டிஃபை பண்ணுறது அது சார். 2000 கோடி ஒதுக்கி ஒரு அணை கூட கட்டலைன்னு எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு சார். என்ன சார் குற்றச்சாட்டு? வேணும். நான் கட்டினேன்னா புரஸ்கார் இந்த வேலூர் பாலாத்தில் இந்த பாலாத்தில் போயிட்டு வந்து சொல்லுவாங்க எத்தனை கட்டியிருக்காங்க. இல்லை எடப்பாடி வேலூருக்கு வர சொல்லுங்கள். இல்லை நீங்கள் வாங்க, யாருக்கு பாருங்க. அவருக்கு சார் ஒன்றும் தெரியாது. நல்ல மனுஷன். இப்போ நந்தன் கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்படுமா சார்? அது அப்படியே அறிவிப்போடு இருக்குது. நந்தன் கால்வாய் திட்டம் பணம்லாம் ஒதுக்கி வச்சு 100 கோடி செலவு பண்ணுறோம். எவ்வளோ சார்? 100 கோடி ரூபா. இப்போ ஃபஸ்ட்டு 100 கோடி முடியாது. ஃபஸ்ட்டு 100 கோடி 100 கோடி ஒதுக்கிது சார். வணக்கம் சார். சார், இந்த தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்டில் கூட வந்து சே எஸ் டு உமன் சேஃப்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஒரு இது சொல்லியிருக்காரு. எங்கே ஒரு தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்காங்க? இல்லை, வரிசையாக அந்த அரக்கோணம் எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் தேவலோகத்தை அப்போவே ராவணன் சொல்லிட்டு இல்லையா? அப்போவே ஒருத்தவங்க அந்த மகாமணிவர்கிட்ட போட்ட போய் எலி மாதிரி போய் போன மாதிரி போய் அவள் அகலி ஆகிட்டான். ஒவ்வொரு உலகத்தில் அது எங்கேயாவது கிறிஸ்தவர்கள் இல்லாத சமுதாயம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அதனால் அதையே நம்ம சொல்லிட முடியாது. உங்களுக்கு சாப்பாட்டில் எல்லா பாதுகாப்பு வைக்கிறாங்க. ஒரு பூசணிக்காய் போட்டு வைக்கிறாங்க. என்ன சாப்பிட்டீங்கன்னா பூசணிக்காய் போட்டு அது ஒரு இது. அதனால் அதை எடுக்காமல் இருந்தால் சர்க்கார் மேற்கொண்டு குற்றங்கள் நிகழ்வது சமுதாயத்தை அதில் வளர்ந்த சமுதாயத்திலே அதிகம். ஆனால் குற்றங்களை கண்டுபிடித்து உடனுக்குடன் அதை தடுத்தால்தான் அது நல்லா இருக்குது. அந்த அரசு எங்களுக்கு அனுமதியாக இருக்குது. மணல் குவாரிகள் புதுசாக ஏதாவது திறக்க அனுமதி சுற்றுச்சூழல் கொடுத்துருக்காங்களா சார்? கொடுத்துருக்காங்க. எத்தனை சார்? எத்தனை கொடுத்துருக்காங்க? நம்ம கொடுத்துருக்காங்க. இல்லை சார், நம்ம திறக்கிறோமா அப்படின்னு இப்போ கட்டிட பணிகள் பாதிக்குது இல்லையா? கட்டிட பணிகள் பாதிக்குது, கட்டுமான பணிகள் பாதிக்குது. மணல் குவாரி தகுந்தாச்சு கொட்டு வண்டி மேலே ஏறி உட்காந்துன்னு படுத்துக்கின்னு கன் எடுத்து டமான்னு சுட்டானே தூத்துக்குடியா? அது திமுக ஆட்சியா? கண் எதிர்க்க சொல்லி சேர்த்து ரூட்டில் தக்குன்னு சொல்லிட்டு ஓடுறது லட்சக்கணக்கான பேர் இருக்கு. அது எத்தனை பேர் இருந்தா அது போய் பார்த்தா அவராட்சியில் தான் நடந்தது. நான் தான் சொல்லுங்கள் சார், முடியாது அப்படியே ஓட்டுறேன். வரும் இதில் வந்து பாமக திமுகவோட கூட்டணி கொஞ்சம் வழி விடுங்க சார். கொஞ்சம் ப்ளீஸ் சார். சமூக அரசியல் ஓடி இருக்கிறதா ஒரு பட்டாளி மக்கள் பேர்
சப்போஸ் கூட்டணிக்கு வந்தாக்கா திமுக அவங்கள வரும்னா எல்லாம் இப்போ எவ்வளோ நாள் எலெக்ஷன் ஜல்லிக்கட்டு